மாம்ஸ், நீங்க இங்க பைக்கை விட்டப்ப இங்க யார் இருந்தாங்க? இதோ இவன் தான் சிவா. தம்பி, இவரோட பைக் எங்க சர்வீஸ்க்கு விட்டுருந்தாரு. வண்டி எங்க? அந்த வண்டி இப்ப இங்க இல்லையே சார், வேற இடத்துல இருக்கு. வேற இடத்துலயா? எங்க இருக்கு? நான் வண்டியை இங்க தானே சர்வீஸ்க்கு விட்டேன். நீ நாளைக்கு முடிஞ்சதும் பைக் வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொன்னியா இல்லையா? அந்த பைக்ல முக்கியமான ஸ்பேர்ஸ் எல்லாம் மாத்த வேண்டி இருந்துச்சு. அதான் நான் வேற இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன் சார். இன்னைக்கு ரெடி ஆயிடும் சார். நான் சொன்ன மாதிரியே நாளைக்கு பைக் உங்க கைக்கு வந்துடும் சார். நீ சொல்றது உண்மையா? நான் உண்மையை தாங்க சொல்றேன். நான் ஏங்க உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? வழக்கமா எல்லா மெக்கானிக் ஷாப்லயும் சொன்ன தேதிக்கு வண்டி ரிட்டர்ன் தர மாட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. கரெக்டா சொன்ன டேட்ல வண்டியை டெலிவரி கொடுத்துருவோம். கஸ்டமர்ஸை தேவையில்லாம அலைய விட மாட்டோம். ஏன்பா, நான் வண்டியை இங்க விட்டப்போ என் பைக்கை இன்னொரு இடத்துக்கு அனுப்புவேன்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ பாட்டுக்கு பைக்கை கண்ட இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்க. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிருக்கேன் தெரியுமா? என்ன சார் பேசுறீங்க? இதெல்லாம் நார்மல் தானே சார். எல்லா இடத்துலயும் இதே மாதிரி தானே நடக்கும். இங்க இருக்க வண்டிங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் கிடைக்கலன்னா வண்டியை எங்களுக்கு தெரிஞ்ச வேற மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் அனுப்புவோம். ஆனா உங்க பைக்குக்கு நான் பொறுப்பு சார். சரி, பைக்கை எப்போ இங்க இருந்து அனுப்புனீங்க? இப்பதான் மேடம். நீங்க இங்க வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அனுப்பி வச்சேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அனுப்புனீங்க? அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் பைக் இங்க தான் இருந்துச்சா? ஆமா சார், அது வரைக்கும் வண்டி இங்க தான் இருந்துச்சு. வேற எங்க போயிருக்கோம்? பொய்யா சொல்ற? கொன்றுவேன் ராஸ்கல். பைக் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து போகலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடியே இங்கிருந்து போயிருக்கு. நீ எதையோ மறைக்கிறன்னு நல்லா தெரியுத. சொல்றா, பைக் எங்க? சார், நான் சொல்றதான் சார் உண்மை. பைக் இங்க தான் சார் இருந்துச்சு. இப்பதான் வெளில போச்சு. ஏய், அந்த பைக்கை யாரோ எடுத்துட்டு போய் இங்க குழந்தைய கடத்திருக்காங்க. அது யாருன்னு தெரியல. ஆனா ஸ்கூல் செக்யூரிட்டி அந்த பைக்ல வந்துதான் ஒருத்தன் குழந்தைய கூட்டிட்டு போனதா சொன்னாரு. அதனாலதான் கேக்குறேன், ஒழுங்கா பைக்கை யார்கிட்ட கொடுத்தன்னு உண்மையை சொல்லிரு. இல்லன்னா இருக்கிற கோவத்துல உன்னை அடிச்சு இங்கேயே கொன்னு போட்டுட்டு போயிடுவேன். சார் 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 சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். காலையில வரைக்கும் பைக் இங்க தான் இருந்துச்சு. ஒரு கஸ்டமர் மெக்கானிக் ஷாப் எங்க இருக்குன்னு தெரியலன்னு எனக்கு கால் பண்ணாரு. அவர்கிட்ட பேசிட்டு வழி சொல்லலான்ட்டு பக்கத்துல போனேன். திரும்ப வந்து பார்த்தா வண்டியை காணோம் சார்.